நான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆரம்பி. ஆரம்பிக்கலாம். உமாமா, நீங்க ராதக்கா ஆரம்பியும். ஆதி கணபதி ஆறு முகவரை அம்பி மண குரல் கிளியரா இல்ல. ஆதி கணபதி ஆறு முகவரை அம்பிகை. வீடியோ நிறுத்தி பாருங்க. வீடியோ தெரியல அக்கா. பரவாயில்ல, வீடியோ இல்லைன்னா குரல் இருக்கு. வீடியோ நிறுத்தினா குரல் வரும். இப்ப சொல்லுங்க, இப்ப பாடுங்க. கணபதி ஆறு முகவரை அம்பிகை மணவாளி சேஷகிரிவள வெங்கடேசரை திருமண தேவி பூமி தேவி அம்மனை பிராணதாரகமாக விளங்கிடும் பரிபூர்ண காவேரி. எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கங்கையா ரூபத்தாரு அதனால அகில புவனத்தின் தீர்த்தத்தை மத்ய கூர்ம வராகண சிங்க வாமன மூர்த்தியை வீர பரசுராம பலபத்ர ஸ்ரீ ராமகிருஷ்ண பௌத்தரை ஸ்ரீகரி திருமார்பில் விளங்கிடும் ஸ்ரீ துளசி மகா தேவியை ஜனகன் திருமகள் பிராணநாதரை ஸ்ரீ பரத லட்சுமண சத்ருக்னரை ஆதிசக்தியை லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி அம்மனை அகலி திரௌபதி சீதை தாரகை மண்டோதரி 5 பேர்களை தேவகி குந்தி சுபத்ரை ருக்மணி சப்தரிஷிகளின் தேவியை தசரதர் தேவி கௌசலையுடன் சிறந்த உத்தமிமார்களை ஐராணியுடன் தூர கன்னிகைகளை ஐராவதம் உச்சை சிரவம் அருமையானிய காமதேனுவை அடர்ந்த கற்பக சோலையை அஷ்டதி கோபாலர் அவர்கள் தேவியை அஷ்டவசு அஷ்டகஜங்களை சித்த கிண்ணர கிம்புருடரை சிறந்த வித்யாதரர்களை வசிஷ்டர் வாமதேவர் காசியம் அகஸ்தியரத்தி ஆங்கிரிசை புலஸ்தியர் கிரது புலகர் முதலான தவசீலாகிய மகான்களை வேதவியாசனை மார்க்கண்டேயனை வீணா நாரதரை சுதர்சகுணகர் துர்வாச முனி ஜடத் பரத ஜரத்காருவை மதகமாமுனி ரிஷ்ய சிங்கரை மகரிஷி தரபங்கரை பிருகுமாமுனி கௌதம ரிஷி வேல்பட்ட விஸ்வாமித்ரரை சடகாதிகளை ஜனகரை பருடன் ஆனந்தரை வைசம்பாயன சுமது ஜெய்முனி பைரவர் ஜாபாலியை கபில ரிஷியுடன் தத்தாத்திரேயரை கர்க்கி பாரத்வாஜரை ஹயக்ரீவரை பிரகஸ்பதி குரு ஆதி சங்கராச்சாரியரை
பரமபக்தனாம் ருக்குமாகதன் துருவன் பக்தனாம் பிரகலாதனை பக்தி செய்திட்ட குச்சேலர் அம்பரிஷி பீஷ்ம விதுரர் பாஞ்சாலியை பத்மபாதரை அஷ்டகோணரை புகழ் பெற்ற ராமானுஜரை ஸ்ரீதளாசாரி ஸ்ரீ கோவிந்தரை சிறந்த மாத்வாச்சாரியரை காதர் அனுமார் பெரிய திருவடியுடன் மூலத்தை பூவி அழைத்திட்ட அறிவு மிகுந்த கஜேந்திரனை ஹரணை துதி செய்த வானராவண பக்தரை சம்பந்தர் 63 தங்களை ஜெயதேவருடன் துளசிதாசரை ஹரித்திறந்த பக்திமான்களை பக்தர் குழாங்களை பகவான் மூவரே பாரிலுள்ள புண்ணிய நதிகளை ஏற்றி தொழுதிட்டேன் ஹிருதய சுத்தியுடன் போற்றினேன் பெரியோர்களை உதய காலத்தில் உள்ளம் தெளிந்தினான் ஹிருதயத்தில் பரதேவியின் பாத கமலத்தை தியானம் பண்ணியே பவக்கடல் கடந்தேறினே தியானித்தெழுந்தே தியானித்தெழுந்தே ராம ராம ராமா கல்யாண ராமா கதம்பவன ராமா காகுஸ்த ராமா கருணாநிதியே ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஸ்ரீங்கா ராஜா ராமா கனகரத சக்கரம் பாசுராரம்ய சக்கரம் கிரிவர குரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுர நிதன சக்கரம் காலதண்டாக்னி சக்கரம் பவத்து பவத்து சக்கரம் பாந்தவோ விஷ்ணு சக்கரம் ஜெய கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த ஓவர். திருப்பாவை சொல்லிட்டா நானா? ஆமா நீங்க தான் ஆமா ஆரம்பிங்க. தூமணி மாடத்து சுற்றும் வீழக்கேறிய தூபம் கமழ தூயில் அணை மேல் கண்வளரும் மாமா மகளிர் மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவனை ஏழு பீரோ உன்மகள் தான் ஓமையோ அன்றி சேவிடோ ஆனந்தலோ ஏமா பெருந்தோயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவென்றேலோரும் பவாய் தீபா அன்மியூட் பண்ணிக்குமா? அன்மியூட் பண்ணி. திருவடிகள் சரணம்.
ஆண்டாள் திருவடிகள் சரணம் அதை சொன்னோம்ல. ஆமா, சரி. தீபா மியூட் எடுத்துக்கோமா. இல்ல மியூட்ல இல்ல. ஆனா வாய்ஸ் இந்த குரல் கேட்கல தீபா. அத மைக்ரோஃபோன் ஹெட்போன் எடுத்துட்டு சொல்லு. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா விதியளிக்கும் வாத ஊரெங்கும் திருவாசகம் எனும் தேன். முன்னை பலம் பொற்கும் முன்னை பலம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றெறியானே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்படிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவும் மன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல் என்ன குறையும் எல்லோ ஏலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பஜனை சாந்தி. திருப்புகழ். திருப்புகழ் சுகந்தி. சாரி, சுகந்தி சுகந்தி. ஆரம்பிக்கலாமா? ஆம். கடாவின் இடை வீரம் கெடாமல் இனிதேரும் கடாவின் நிகராகும் சமனாரும் கடாவி விடு தூதன் கெடாத வழி போலும் கனாவில் விளையாடும் கதை போலும் இடாது பல தேடும் கிராத பொருள் போல் இங்கிராமல் உயிர்கோள் இங்கிதமாகும் இதாமென் இரு போதும் சதா இன்மொழியார் இன்று யானும் உனை போதும் படி பாராய் விடாது நடனாளும் பிடாரி யுடனாடும் வியாகரண ஈசன் பெருவாழ்வே விகார முருசூரன் பகாரமுயிர் வாழ்வும் விநாசமுருவேர் அங்கெரியோனே தொடாது நெடு தூரம் தடாது மிக ஓடும் சுவாசமது தான் ஐம்புலனோடும் சுபான முரு ஞான தபோதனர்கள் சேரும் சுவாமி மலை வாழும் பெருமாளே இதாம் என் இரு போதும் சதா இன்மொழியார் இன்று யானும் உனை ஓதும் படி பாராய் சுவாமி மலை வாழும் பெருமாளே சுவாமி மலை குமரனுக்கு ஹரஹரோஹரா. சாந்தி பஜனை. அம்மா அம்மா அம்மா
அபயம் அருள்வாய் அகிலாண்டேஸ்வரி அம்மா 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 சிம்மவாகினி ஸ்ரீலலிதே பவானி சிம்மவாகினி ஸ்ரீலலிதே பவானி நம்பினோரை காக்கும் செம்மலர்வதனி நம்பினோரை காக்கும் செம்மலர்வதனி அம்மா 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 மங்கள நாயகி மதுரை மீனாட்சி திங்களை சூடிய தேவி ஸ்ரீ காமாட்சி மங்கள நாயகி மதுரை மீனாட்சி திங்களை சூடிய தேவி ஸ்ரீ காமாட்சி கங்கை நதி கரை காசி விசாலாட்சி இங்கு ஏகாந்தனுடன் எனக்கு கொடு காட்சி அம்மா 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 எனக்கு அபயம் அருளுவாய் அகிலாண்டேஸ்வரி அம்மா 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 சூப்பர். வெங்கடேஸ்வரன் அடுத்தது வந்திருக்கலாம். இல்ல வரல. எழுப்பிருக்கணும், மிஸ் கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடல, வரல. இப்போ வேணா ட்ரை பண்ணிட்டு இப்ப வேற யாராவது பாடுறேன்னா சரி. வேற யாராவது பாடுறீங்களா? நானே பாடிட்டுமா? வெங்கட் நானும் அவனை பாடுறேன். அப்படியே பாடுறேன். வெங்கட் பாடணுமே இருக்கனா? வெங்கட் வரல. இல்ல வெங்கட் இல்லையா? போன் பண்ணி பாரு. முன்னாடியே பண்ணிருக்கேன். சரி, அடுத்தது பாடு. நீ போன் பண்ணாத விட்டு நான் பாடுறேன். அவன் வரலன்னா நீ பாடு திருப்பி. ராத நீ பாடிடு. இல்லைன்னா ராத பாடு. இல்ல நான் போன் பண்றேன். நீ பாடு பாடு. ஹரி ஹரி राधे श्याम भजो रे हरे हरे भजो मन राधे श्याम भजो रे हरे हरे भजो मन राधे श्याम भजो रे राधे श्याम भजो मन राधे कृष्ण भजो रे राधे श्याम भजो मन राधे कृष्ण भजो रे हरि हरि भजो मन राधे श्याम भजो रे हरि हरि भजो मन राधे श्याम भजो रे राधे श्याम भजो मन राधे कृष्ण 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 भजो रे हरि हरि भजो मन राधे श्याम भजो रे मुकुंद माधव विठ எப்படி ராதா? मुकुंद माधव विठ्ठल भजो रे मुकुंद माधव विठ्ठल भजो रे विठ्ठल विठ्ठल भजो रे मुकुंद माधव विठ्ठल भजो रे गोविंद गोविंद राधे श्याम भजो रे गोविंद गोविंद राधे श्याम भजो रे
गोविंद गोविंद राधे श्याम भजो रे हरि हरि भजो मन राधे श्याम भजो रे हरि हरि भजो मन राधे श्याम भजो रे राधे श्याम भजो मन राधे कृष्ण 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 भजो रे हरि हरि भजो मन राधे श्याम भजो रे हरि हरि मन राधे श्याम भजो रे राधे श्याम भजो रे राधे श्याम भजो रे राधे श्याम भजो रे அதுக்கப்புறம் சாருமா கதை ராதா ஒரு பாட்டு பாடு பஜனை வேற யாராவது பாடுறா கேளு இல்லைன்னா நான். வேற யாராவது பாடுறீங்களா முருகா மால் மருகா உன்னை ஒரு காலும் பிரியா வரமருள்வாய் முருகா மால் மருகா உன்னை ஒரு காலும் பிரியா வரமருள்வாய் தெரியாதேனும் பிழை செய்திட்டாலும் அறியாதவன் என்று மன்னித்து அருள் முருகா மால் மருகா உன்னை ஒரு வரம் அருள்வாய் உருகி உன்னை பாடும் எனக்கு நெஞ்சம் உருகி உன்னை பாடும் எனக்கு தஞ்சம் அளித்தே தழைத்திட செய்வாய் நெஞ்சம் உருகி உன்னை பாடும் எனக்கு தஞ்சம் அளித்தே தழைத்திட செய்வாய் அன்பே அபயகரம் அன்பே அபயகரம் நீட்டி பஞ்சாய் துன்பம் பரந்தோடிட செய்வாய் முருகா அன்பே அபயகரம் நீட்டி பஞ்சாய் துன்பம் பரந்தோடிட செய்வாய் முருகா மால் மருகா உன்னை ஒரு காலும் பிரியா வரமருள்வாய் காத்து காத்து என் கண்கள் பூத்தன கார்த்திகேயன் உன்னை காணாது காத்து காத்து கண்கள் பூத்தன கார்த்திகேயன் உன்னை காணாது உள்ளரிக்கும் ஊனில் உயிர்
உள்ளவரை கோடினம் உன் புகழ் பாடும் உள்ளம் வேண்டும் எந்தன் ஊனில் உள்ளவரை கோடினம் உன் புகழ் பாடும் உள்ளம் வேண்டும் முருகா மால் மருகா நீ ஒரு காலம் பிரியா வரமருள்வாய் விதியாதேனும் பிழை செய்திட்டாலும் அறியாதவன் என்று மன்னித்து அருள்வாய் முருகா மால் மருகா உன்னை ஒரு காலம் பிரியா வரமருள்வாய் வரமருள்வாய் வரமருள்வாய். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நானா மேம்? ஆமாமா, ஆமா, ஆமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பக்தினா என்ன முதல்ல அறிமுகம், நவவித பக்தி பத்தி சுவாமி ஒரு வாட்டி யாரான ஒருத்தர் ஆரம்பிக்கணும் சொல்லணும்னு சொல்லியிருக்கவே இது முதல்லயே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் பக்தினா என்னதுன்றது தெரிஞ்சுட்டு முதல் பக்தியை பத்தி நம்ம என்னதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கேள்விப்படுறோம் பக்தி பண்ணணும் அப்படின்ட்டு. கோவில்கள்லாம் நிறைய கட்டியிருக்கு. சரி, கோவில் போனா மட்டும் பக்தி, அப்ப அவர் பக்தனா அப்படின்னா இல்ல. பக்தினா நம்ம கிட்ட முதல்ல அதை வரத்துக்கு என்ன ஆரம்பிக்கணும், என்ன செய்யணும், அதுக்கப்புறம் அதுல முன்னேறறதுக்கு என்ன வழி, சரி முன்னேறினா அது நிலைக்குமா, சரி ஒரு பக்தன்றவன் எப்படி இருப்பான், இப்படித்தான் இருக்கணுமா, நன்ன வேஷ்டி உடுத்திண்டு நெத்திக்கு ஏதான ஒரு விபூதியோ இல்ல நாமமோ தரிச்சிருந்தா அப்ப அவன் பக்தியா, இல்ல பக்தியின் மூலமா சரி பக்தி வந்துடுத்து அப்ப அதன் மூலமா எவ்வளவு நம்மளுக்கு பக்தி வந்தது, எவ்வளவு பக்தி வந்தா நம்ம அதுல முதிர்ச்சி ஆயிட்டோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும், அதுக்கு ஏதான ஒரு அளவுகோல், ஏதான ஒரு தெர்மாமீட்டர் இருக்கா, இல்ல சரி பக்தி பண்ணிட்டு இருக்கோம் அந்த பக்தி வந்துடுத்துனா நம்ம எங்க போவோம், இவ்வளவு நிறைய கேள்விகள் நம்ம மனசுல சாதாரணமா தோணும் இல்லையா. அப்போ இதுல சில நம்ம ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஞானம் முதிர்ந்த தன்மைதான் பக்தி, அதாவது கடவுளை பற்றிய சிந்தனை பக்தி. இந்த பக்திக்கு வரத்துக்கு ஏதாவது ஒரு வயசு உண்டா, இவ்வளவு வயசுல பக்தி வரணும், 60 வயசுல இருந்து பக்தி பண்ணணும், 70 வயசுல இருந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, உதாரணத்துக்கு நம்ம கிட்ட 2 பேர் பிரகலாதனும் துருவனும் பார்த்தாக்கா ரொம்ப குட்டி குட்டி குழந்தைகள், பக்தி முதல்லயே வந்துடுத்து. அப்போ எந்த வயசுல பக்தி வரணும், எந்த வயசுல இருந்து இருந்தா அது என்னென்ன பண்ணணும் இப்படிங்கிறது. இதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் அப்படின்ட்டு அவ எல்லாரும் என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, சமஸ்கிருதத்துல தைல தாராவத அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் அப்படின்னு எழுதியிருக்கா. அதாவது ஒரு பாத்திரத்துல ஒரு ட்ரம், அதுல முன்னெல்லாம் நம்ம எண்ணெய் பேக்கெட் எல்லாம் கிடைக்காது, நம்ம ஒரு பாத்திரம் ஆத்துல இருந்து எடுத்துட்டு போவோம், கடையில ரூபா கொடுப்போம், அவர் ஒரு குழாவை திறந்து எண்ணெயை ரொப்பி நம்மளுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர்னு கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரி தானே வாங்கிட்டு வருவோம். சோ அந்த குழா ட்ரம் திறந்தா அந்த எண்ணெய் பாத்திரம் நம்ம கீழே வச்சு ரொப்பினா அது அப்படியே நேர ஒழுகின்னு இருக்கும். இதே தண்ணி குழாய நீங்க திறந்தோம்னாக்கா நாலா பக்கமும் அது ஸ்பிரிங்கிள் ஆய் நாலா பக்கமும் தண்ணி தெளிச்சு, ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் கை பட்டா போறோம், அது உடனே ஒரு பக்கம் அடிக்கும், இன்னொரு பக்கம் அடிக்கும், ஏதான் ஒரு நேர சீர்நிலையா விழாது. சோ நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொன்னா, பக்திங்கிறது நாலா பக்கமும் செதறக்கூடாதான், நம்ம சிந்தனை தண்ணி மாறி நாலா பக்கமும் செதறக்கூடாது. தைல தாராவத, தைலம் எண்ணெய்
எண்ணெயினுடைய தாரை எப்படி ஒரே சீரா விழறதோ அந்த மாதிரி அவிச்சன்னா பின்னமாக கூடாது, இங்க அங்க நம்மளுடைய தியானம் போகக்கூடாது. ஸ்மிருதி சந்தான ரூபம், ஸ்மிருதி அவனை பத்தியே நினைச்சு தைலதாராவத்தம் மாதிரி எந்த சின்ன பின்னமும் இல்லாத சீர்நிலையா அவரை தொடர்ந்து நினைக்கிறதுக்கு பேரு பக்தி அப்படின்னு அவள்லாம் எழுதியிருக்கா. பக்திஷ்ட ஞான விசேஷ, பக்தியை விட ஞானம் விசேஷமானது. அப்ப பக்தி பண்றதை விட்டுறலாமா, படிச்சுட்டே இருக்கலாமா புஸ்தகத்தை அப்படின்னாக்கா, எந்த மாதிரி புஸ்தகத்தை படிச்சா பக்தி வரும்? இப்ப நான் சினிமா கதையை உட்காந்து படிச்சா பக்தி வராது. அப்ப இன்னும் நல்லா சண்டை எப்படி போடலாம், மலையிலேருந்து எப்படி குதிக்கலாம், 10 பேரோட எப்படி வாள் எடுத்து சண்டை போடலாம், இப்படி இல்லாம தானே எண்ணம் வரும். அப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்தை பத்தி எதுல பகவானுடைய லீலைகளோ, பகவானுடைய அவதாரங்களோ, பகவானுடைய ஏதான ஒரு செயல்கள், எதற்காக அவர் அவதாரம் எடுத்தார், எதற்காக வைகுண்டத்திலேந்து இறங்கி கீழே வந்து மெனக்கட்டு இந்த இருக்கிற பூலோகத்துல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி லீலைகள் எல்லாம் நம்ம படிச்சோம்னாக்கா அந்த மாதிரி ஞானம் வளர 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 நம்மளுக்கு பக்தி தானேவே வந்துடும். ஞானம் விசேஷமாச்சுனாக்கா பக்தி தானே பிறக்கும் அப்படின்னு எழுதியிருக்கார். சரி, வாழ்க்கையில ஒருத்தர் பக்தி எப்ப பண்ணுவா? வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்துருத்து, இனிமே வாழ முடியல என்னால, இப்ப பக்தி பண்ணா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி வருதா அப்படின்னா, பிரகலாதனும் துருவனுக்கும் சின்ன குழந்தைகள், 5 வயசு குழந்தைகள், அவ்வளோ குட்டிக்கு வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சு கஷ்டப்பட்டு முதிர்ந்த நிலை இல்ல, முதலெடுக்கச்சேவே வந்துடுத்து. அப்ப என்ன பக்திக்கு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பக்தி வருதும் அவனுடைய கிருபையினாலேயே. பக்தி பண்றதுக்கு ஒரு டைம் லிமிட் கிடையாது, இவ்வளவு வயசுக்கு அப்புறத்தான் பண்ணணும்னு தடங்கள் எதுவும் கிடையாது. இப்ப பண்ணலாம், இப்ப பண்ணக்கூடாது. நம்ம இப்போ கேட்டுட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருக்கோம். இப்ப யாரும் நம்ம ஆத்துல திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா அப்படின்னா உடனே நம்ம வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போய் அந்த கெஸ்ட்டை ரிசீவ் பண்ண போயிடுறோம். தடங்களே இல்லை. இப்பத்தான் வரணும் அப்படின்னு கிடையாது, எப்ப வேணாலும் வரலாம், 5லும் வரலாம், 50லும் வரலாம்னு இருக்கு. இந்த இடத்துல உட்காந்துதான் பக்தி பண்ணணும் அப்படின்னும் கிடையாது, எந்த இடத்துல உட்காந்து ஒன்னாலும் பக்தி பண்ணலாம். ஒரு இடமும் கிடையாது இதுக்கு. இந்த மாதிரி பக்தி இனிமே இன்னிலேந்து பண்ணுன்னு யாரானா ஸ்டாம்ப் போட்டு நம்மளுக்கு கொடுக்க வேண்டாம், நம்ம எப்ப வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பக்தி பண்றதுக்கு நிறைய விதமான வழிகள் இருக்கு. இதுல நம்ம மொத்தமா பிரகலாதன் சொன்னது 9 விதமான பக்தி மூலமா ஒன்ன அடையலாம் பகவானே. நரசிம்ம பகவானுக்கு, நரசிம்ம மூர்த்திக்கு அவர் முதல்ல ஸ்லோகம் பாடினேன் பிரகலாதன். என்ன ஸ்லோகம் அது அப்படின்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சாக்கியம் ஆத்ம நிவேதனம். சில பேர் ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு. சோ 9 விதமான பக்தி பிரகலாதன் நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல அதுல ஸ்ரவணம், காதால கேட்கறது இல்லையா, ஹியரிங் அபவுட் பரபிரம்மா, பரமாத்மா அப்படின்ட்டு. இதுல என்ன உதாரணத்துக்கு யார் அப்படின்னு கேட்டாக்கா, பரீட்சித் மகாராஜா. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பரீட்சித் மகாராஜா காட்டுல வேட்டையாட போறச்சு, அங்கேருந்து வரைச்சு அந்த ரிஷி அதுல தாகம், எனக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். அவர் நல்ல தியானத்துல இருக்கிறதுனால அவர் காது கொடுத்து கேட்கல, விழல, அவருக்கு காதலியே விழல. ஏன்னா ரொம்ப நிறைய பக்தி போய் ஞானம் முதிர்ந்து போச்சுன்னா இந்த சாதாரண உலகத்துக்கு எதுவுமே அவளுக்கு காதுல விழாது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி அவர் யோக தியானத்துல இருந்ததுனால ராஜாவுடையது அப்ப என்னன்னா கலி ஆரம்பிச்சுடுத்தான். ஏன் ராஜாக்கும், பரீட்சித் ராஜா ரொம்ப நல்ல ராஜா, உண்மையில நாட்டை ரொம்ப நன்னா ஆண்டு சுபிக்ஷமா இருந்த நாடு. அவருக்கும் ஏன் மதிகலங்கி போகணும் அப்படின்னா, கலி வந்துட்டான். அந்த கலி உக்காண்டா கொஞ்சம் மனசு அவருக்கு பிசக ஆரம்பிச்சுட்டான். அதனால அவர் என்ன பண்ணார், செத்த பாம்பை தூக்கி அவர் கழுத்துல மாட்டி விட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஆனா அந்த பசி வீட்டுக்கு தன்னுடைய தர்பாருக்கு போனாவிட்டு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு அன்னம் புசித்த உடனே அவருக்கு வருதான், ஐயோ நான் பண்ணினது தப்புன்னு நினைச்சுக்கிறேன். அப்போ
அதுக்கப்புறம் தான் சாபம் கொடுத்து அவருக்கு 7 நாள்ல உனக்கு உயிர் போயிடும், தக்ஷன் வந்து உனக்கு கடிச்சிருவான், அதெல்லாம் அவருக்கு தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்றார், நேர சுகபிரம்மத்தப்பா என்ன பண்றது அப்படின்னு ரிஷி முனிகள் எல்லாரையும் கூப்பிட்ட உடனே சுகபிரம்மம் தான் நல்ல இது, அவரால் தான் இந்த கதையை சொல்ல முடியும், அவர் வந்து உனக்கு தெளிவு பெற கட்டும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே சுகபிரம்மத்தை போய் அணுகி எனக்கு சுவாமி என்ன வழி அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்றேன், இந்த உடல் என்ன ஒண்ணும் இல்லை, இது ஆத்மாதான் நிலையானது, இதை எந்த தக்ஷனும் கடிக்க முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் எழுதினது, ஆனா அத வாயால அருளியது சுகபிரம்மம். அத 7 நாளும் அவ்வளவு தீவிரமா கேட்டு வேற எந்த யோசனையுமே இல்லாத சிரவணம் பண்ணினேர் பரீட்சித் மகாராஜா. நடுவுல சுகபிரம்மம் 7வது ஸ்கந்தம் முடிஞ்சு 8வது ஸ்கந்தம் அந்த ஆரம்பிக்கச்சே கேட்கிறேன் அவர்கிட்ட, பரீட்சித் ராஜா உனக்கு பசி தாகம் எல்லாம் எடுக்கும், போய் நீ அன்னம் புசித்துட்டு வா அப்படின்னாக்கா, சுவாமி எனக்கு வயிறு நிரம்ப இருக்கு, நெஞ்சும் வயரும் நிரம்பி இருக்கு, அவ்வளவு நான் நிறைய சாப்பிட்டாச்சு, பகவானை பத்தி கேட்டு கேட்டு நீர் சொல்லும் எனக்கு ஒண்ணு பசி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டவர் பரீட்சித் மகாராஜா. சோ அப்பேற்பட்ட சிரவணம் பக்தியில ரொம்ப சிறந்தது. அந்த ஃபுல் பாகவதத்தையும் கேட்டு பகவான் திருவடியை அடைந்தார், கிருஷ்ணருடைய திருவடியை அடைந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஸ்ரவணம் அப்படிங்கிற பக்தி, யார் உதாரணம், பக்தினா எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம சின்ன இது பார்த்தோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதே ஸ்ரீதர் அண்ணா இருக்கிறா, ஸ்ரீதர் அண்ணா இருக்கிறா, வேற யாராவது சொல்றீங்களா கதை? பிரக்யா சொல்றியா? ஒரு சின்ன கதை சொல்லுமா. ஒரு விருந்தாவனம்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க டெய்லியுமே வந்து அந்த ஊருக்கு வந்து மேங்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு வர்றதுக்காக வருவாங்க. அப்படி வரும்போது கிருஷ்ணர் வந்து அவங்கள பார்த்துட்டு நாமளும் போய் வாங்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து நந்த மகாராஜும் யசோதா மாதாவும் வந்து அவங்க கிட்டதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு பதிலா வந்து ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்ப வந்து கிருஷ்ணா அதை பார்த்துட்டு சரி நாமளும் போய் வாங்கலாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி எங்களுக்கு என்கிட்ட இந்த மாதிரி மேங்கோஸ் எல்லாம் தரீங்களா, நான் வந்து உங்களுக்கு அதுக்கு பதிலா தானியங்கள் எல்லாம் தரேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அவங்களும் வந்து இந்த பாட்டியும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணா உள்ள வந்து ஓடி போய் கை ஃபுல்லா தானியங்கள்லாம் எடுத்துட்டு வராங்க. ஆனா அவங்க இங்க எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு தானியம் தான் இருந்தது. அதனால வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஆனா வந்து இந்த பாட்டி வந்து பரவாயில்ல சொல்லிட்டு அந்த தானியங்கள் கையில இருந்தது மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தூக்க முடியாத அளவுக்கு மேங்கோவெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே கிருஷ்ணாவும் ஹாப்பியா வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து இந்த பாட்டி வந்து சந்தோஷமா இன்னைக்கு நம்ம கிருஷ்ணாவை பார்த்திருக்கோன்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போதே அவங்களுக்கு வந்து அந்த மேங்கோல வச்சிருக்க அந்த டப்பா வந்து ரொம்ப வெயிட்டான மாதிரி தோணுது. அப்புறமா வந்து வீட்டுக்கு போய் அதை எடுத்து வச்சு பார்த்தா ஃபுல்லா அந்த பெட்டி ஃபுல்லா ஜுவல்ஸா இருக்கு. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனா வந்து அவங்க யாரு இந்த வேலை பண்ணிருப்பான்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணாவை பார்த்திருக்கோம், கிருஷ்ணனாலதான் இப்படி பண்ண முடியும் சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறமா வந்து இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடா கிருஷ்ணா வந்து பகவத்கீதால சொல்லியிருக்காங்க. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா பிரயச்சதி ததஹம் பக்த்யுதஹ்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ சொல்லியிருக்காங்க. ஒரு பூவோ ஒரு இலையோ நம்ம எது கொடுத்தாலும் கிருஷ்ணாக்கு வந்து நம்ம பியூர் டிவோஷனோட கொடுக்கணும்.
அப்படி நம்ம கொடுத்தோம்னா கிருஷ்ணா வந்து அதை ஏற்பாங்க. எப்படி அந்த பாட்டி வந்து அவங்க ரொம்ப பக்தியோட அந்த மாம்பழங்கள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கிருஷ்ணாக்கு கொடுத்தாங்களோ, நம்ம என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கிருஷ்ணாவோட ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு முக்கியம்ட்டு அவங்க கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நாமளும் கிருஷ்ணாக்கு வந்து ஏதாச்சும் நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷனோட வச்சோம்னா கிருஷ்ணா வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சூப்பர் சூப்பர் பிரக்ஞா, ரொம்ப சந்தோஷம். கீதை பத்தி யாரு? வித்யா இருக்கு. கீதை ஒரு ஸ்லோகம். இன்னைக்கு வித்யா இல்ல, அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன். ஆ. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். ஹரிஹி ஓம். இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து 3வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்ட கேள்வி. கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப அழகான கேள்வி அது. அந்த கேள்வியோட ஆரம்பிப்போம். 36வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்துல. அர்ஜுன உவாச்ச அத்தக்கேன பிரயுக்தோயம் பாபைஞ்சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. இதான் அவரோட கேள்வி. அதாவது என்ன கேட்கிறாருன்னா, ரொம்ப அழகான கேள்வி. நிறைய தடவை நமக்கே இந்த கேள்வி மனசுல கட்டாயம் உதிச்சிருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே பேசிக்கா பார்த்தா எல்லாருமே மனதளவுல தப்பு பண்ணணும், நான் பாவம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட கட்டாயமா அவங்க மனதளவுல ச்சே நான் ஏன் இதை செஞ்சணும் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் எல்லாருக்கும் கட்டாயமா ஏற்படுது. அப்ப இப்படி ஒரு நல்ல ஒரு குணம் அவங்களுக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க மனசளவுல இதை நினைச்சு செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட யாரோ ஒரு புருஷன் பாரு, யாரோ ஒருத்தர் உள்ளார் இருக்காரு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறாரு. அந்த புருஷர் இத என்னை வந்து பலவந்தமாக, அதான் பலாதிப நியோஜிதக, என்னை யாரோ உள்ளார் வந்து தள்ளி விட்டு இந்த பாவத்தை செய்ய வைக்கிறாங்களே, அது யார் கிருஷ்ணா? ஏன் நான் அந்த பாவத்தை செய்யறேன்? ஏன் எல்லோரும், அர்ஜுனன் கேட்ட கேள்வி எல்லாருக்குமே பொது. சோ ஏன் எல்லோரும் இந்த பாவத்தை செய்ய தூண்டப்படுகிறார்கள்? யார் உள்ளார் இருக்கா அப்படின்றது ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியோட பதில் அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்றாரு. ரொம்ப கவனமா கேட்டோம்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நமக்கும் தெரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ள எவனோ ஒருத்தன் இருந்து நம்மளை தள்ளி விடுறானே, அவன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் பகவான் சொல்றாரு. ஸ்ரீ பகவான் உவாச்ச காமயேஷ க்ரோதயேஷ ரஜோ குணசமுத்பவः மகாஷனோ மகாபாப்மா வித்தியேனமிஹ வைரினம். அதாவது என்ன சொல்றாரு, 2 பேர் சொல்றாரு. ஒண்ணு காமம், இன்னொன்னு வந்து குரோதம். காமயேஷ குரோதயேஷ, இது 2ம் ரஜோகுணத்திலிருந்து பிறக்குது அப்படின்றாரு. ஆனா இது 2 அவர் சொல்லியிருக்காரு, காமம் குரோதம். காமம்ன்றது நமக்கு உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஆசைகள். இந்த ஆசைகள்னால அது நிறைவேற்றப்படாத நிலையில நமக்கு குரோதம் வருது. சோ காமத்தினால் குரோதம்னு நிறைய இடத்துல மற்ற இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இங்க வந்து காமம் குரோதம் இவ 2 பேர் தான்ப்பா உனக்குள்ள இருக்கான். அவன் தான் உன்னை வந்து இந்த மாதிரி நீ மனசளவுல நான் வேண்டான்னு நினைச்சா கூட அந்த மனதில் இருக்கும் கூடிய காமமும் குரோதமும் இவ 2 பேரும் தான் உன்னை பிடிச்சு தள்ளி விடுறான் அப்படின்றாரு. ஆனா அவரை என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு, மகாஷனோ மகா பாப்மா அப்படின்றாரு. பெரிய பெரிய பாபி உள்ளார உட்கார்ந்துருக்கவன், அப்புறம் பயங்கரம் ஸ்ட்ராங், நீ நினைச்சா கூட வித்தியேன மிக வைரினம், அவனை நீ ஏதாவது தடுக்கணும்னு நினைச்சா கூட முடியவே முடியாது. உன்னையெல்லாம் மீறிக்கிட்டு அவன் உன்னைய அந்த காரியத்துல தூண்டி விடுறான் அப்படின்றாரு. இதுக்கு உதாரணமா ஒரு எக்ஸாம்பிளா 3 எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏன்னா காமம் அப்படின்றது நமக்குள்ள பிறக்கக்கூடிய ஆசைகள். அது ஆசை அப்படின்றது வந்து தவறானது கிடையாது. அதை நம்ம அடுத்து என்ன என்ன சொல்யூஷன் அவர் சொல்றாருன்றதை நம்ம விட்டுருவோம். இப்ப ப்ராப்ளம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம். சோ காமம் குரோதம். அப்ப இந்த காமத்துக்குரிய டெபினிஷன் வந்து ஒரு 3 டெபினிஷனா கொடுக்குறாரு. இந்த ஆசை வந்து நிறைய பேருக்கு என்னென்ன லெவல்ல இருக்கும், அந்த எந்த லெவல்ல அவனுக்கு ஆசை இருக்கோ அந்த லெவலுக்கு அவனுக்கு தூண்டப்படுவான், அவன் தவறு செய்ய தூண்டப்படுவான் அப்படின்றதுக்கு அந்த ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். தூமே நாவ்ரியதே வஹ்னிர்
யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஸ் ததா தேனேதமாவ்ருதம். பாருங்க, அழகா 3 சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றாரு. முதல் எக்ஸாம்பிள் வந்து தூமே நாவ்ரியத்தே வஹ்னிர். ஒரு அக்னி, நம்ம அக்னி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை சுத்தி புகை. சோ அக்னின்றதுதான் அந்த பியூரிட்டி. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பியூரிட்டி, ஆத்மான்னு வச்சுக்கலாம், இல்ல நம்மளுடைய நல்ல குணங்கள், நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் அந்த அக்னி மாதிரி. ஆனா அதை சுத்தி என்ன மறைச்சிருக்கு? ஒரு புகை. அந்த புகை வந்து அந்த அக்னிய மறைச்சிருக்கு. அப்ப அந்த புகை எப்படி நீக்க முடியும்? ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஏதோ ஒரு விசிறிய வச்சு நான் வீசலாம், இல்ல ஒரு ஃபேனை போட்டு விடலாம், இல்ல ஜன்னல் எல்லாம் திறந்து விடலாம். அப்ப லைட்டா தள்ளி விட்டாலே அந்த புகையெல்லாம் போயிடும். அது அப்படிப்பட்ட ஆசைகள். அதாவது சின்ன சின்ன ஆசைகள், ரொம்ப பெருசாலாம் இல்ல. சோ அத வந்து ஈஸியா என்னிடம் இருந்து விலக்கி விட முடியும். இது முதல் விதமான ஆசை. 2வது விதமான ஆசை யதாதர்ஷோ மலேன ச. ஒரு கண்ணாடி இருக்கு, முகம் பாக்குற கண்ணாடி. ரொம்ப நாள் யாரோ வீட்டுல இல்ல, பூட்டி போட்டுட்டு போயிட்டோம், ரொம்ப அப்படியே அந்த கண்ணாடி அப்படியே இருக்குன்னா அதுக்கு மேல அழுக்கு ஒட்டி 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 ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுக்கு ஒட்டிரும். இப்ப நம்ம அந்த அழுக்க நீக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சோப் எடுக்கணும், நல்லா சோப்பு நுரைய வச்சு நல்லா தேய்க்கணும், தேய்ச்சு அந்த அழுக்க வந்து கிளீன் பண்ணணும். இது கொஞ்சம் கடினமானது, பட் ஸ்டில் இத வந்து நம்மனால எடுக்க முடியும். ஆனா நம்ம பிரயத்தனப்படணும். நம்ம சுய பிரயத்தனம் பட்டா அந்த கண்ணாடியில உள்ள அழுக்கை நீக்கி விடலாம். இது 2வது வகையான ஆழம். அந்த காமத்துடைய ஆழத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 3வது வகை காமம் அது என்னன்னா யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஸ் அப்படின்றாரு. அதாவது ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்குமாயின் அந்த கர்ப்பத்துக்குள்ள மூடப்பட்ட அந்த குழந்தை, அது எப்ப வெளிப்படும்? அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு 9 மாதங்கள் அந்த குழந்தை அந்த கர்ப்பத்தில இருந்து அப்புறமேட்டு தான் அது விடுவிக்கப்படும். அந்த அளவுக்கு ஆழமான உன்னுடைய காமம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். நீ வந்து அதை இது வந்து ததா தேனேதமாவ்ருதம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ரொம்ப அற்புதம். ஆனா இதுக்கு என்ன, இப்ப இந்த காமத்தையும் குரோதத்தையும் என்னால மீறி வர முடியுமா அப்படின்னா கட்டாயம் வர முடியும். பகவத்கீதையில பல பல வழிகள் சொல்லியிருக்காரு அவரு. கர்ம யோகா, பக்தி யோகா, சாங்கிய யோகா, அப்புறம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அவரவரையே ஸ்வதர்மா அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனும் இப்ப எவ்வளவு கோடி மக்கள் இருந்தாங்கன்னா கோடி ஸ்வதர்மம் இருக்கு. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்வபாவம் இருக்கு. அந்த ஸ்வபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை தீர்த்து கொள்ளலாம். ஆனா நம்ம முக்கியமா இங்க இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனனுடைய கேள்வியை மட்டும் நம்ம யோசிச்சோம்னாலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதாவது என்ன, எது வந்து என்னை உள்ளார இருந்து தள்ளி விடுகிறது, இதை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா போதும். அப்ப மனதளவுல இந்த காமமும் குரோதமும் நமக்குள்ள உற்பத்தி ஆகிறது. நமக்கு சிறிதளவு கூட அதை கவனத்துக்கு வந்துருச்சுன்னா அதுவே நம்ம கிட்ட இருந்து நிறைய விலகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்லோகத்தை பாக்குறோம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அற்புதம். ரொம்ப சந்தோஷம் அண்ணா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸ்லோகத்துக்கு யார் இருக்கா? கௌஷிக், அனுஸ்ரீ இருக்காளா? அனுஸ்ரீ வந்திருக்காளா? நம்ம இருக்கோம் ஆண்டி. கார்த்திகேயன் அண்ட் இருக்கா இல்ல, கௌஷிக் தானே? ஓகே, கௌஷிக் சொல்லுப்பா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு கொஞ்சோண்டு விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்றோம், மீதி நாளைக்கு சொல்றோம். ஓகே சரி. शुक्लं वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनमः पुनरेवाभ्यभाषत श्रीयुधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणम् स्तुवन्तः कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाः शुभम् को धर्म सर्वधर्माणां भवतः परमो मतः किं जगन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच
जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायं स्तुवन्नमस्यं यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं तवेरर्चे नरः सदा परमम्यो महत्तेज परमम्यो महत्तपः परमम्यो महद्ब्रह्म परमम्यपरायणं पवित्राणां पवित्रम्यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां योगे पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिविपरिगीतानि तानि वक्ष्यामि भूते ऋषिर्नाम्नां सहस्रस्य वेदव्यासो महामुनिः छन्दोनुष्टुप् तथा देवो भगवान् देवकीसुतः अमृतां शुद्धो बीजं शक्तिर्देवकीनन्दनः त्रिसामाहृदयं तस्य शान्तर्थे विनियुज्यते विष्णुं जिष्णुं महाविष्णुं प्रविष्णुं महेश्वरम् अनेकरूपदेष्टान्तं नमामि पुरुषोत्तमम् अस्य श्री विष्णुर्देवसहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य श्री वेदव्यासो भगवान् ऋषिः अनुष्टुप्छन्दः श्री महाविष्णु परमात्मा श्रीमन्नारायणो देवता अमृतां शुद्धो भानुरिति बीजं देवकी नन्दन सृष्टेति शक्तिः उद्भवक्षोभनो देवीति परमो मन्त्रः शङ्खमन्नन्दकी चक्रीति कीलकं शान्तगन्वा गदाधरिति अस्त्रं रतङ्गपाणिरक्षोभृति नेत्रं त्रिसामसामगस्सामेति कवचम् आनन्दं परब्रह्मेति योनिः ऋतुशुरशनकाले दिग्बन्धः श्री विश्वरूपति ध्यानं श्री महाविष्णु प्रीत्यर्थे सहस्रनाम जपे विनियोगः जय श्री कृष्ण மீதி நாளைக்கு சொல்றேன் ஆண்டி ஓகே வெரி குட் ரொம்ப சந்தோஷமா வேற யாராச்சும் ஸ்லோகம் அனுஸ்ரீ ஜாயின் பண்ணிருக்காளா பண்ணல மேம் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லுமா கார்த்திகேயன் அண்ட் இப்போ இன்னொருத்தர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னீங்களே கண்ணா அதுல முதல்ல சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தியே அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் அதுவும் கண்டிப்பா சொல்லணும் நீங்க உடனே வியாசம் வசிஷ்ட நப்தாரம் ஆரம்பிச்சிங்கோ அதுக்கு முன்னாடி யத்விரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரிஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே அந்த 2 லைன் சொல்லணும் என்னடா கண்ணா ஓகே 2 சொல்லணும் ஓகே ரொம்ப சந்தோஷம் வேற யாரா இருக்கா இல்லன்னா நம்ம முடிக்கலாம் ராதா எண்டிங் சொல்றியா யோகேஷம் சொல்லிட்டு அப்புறம் பிரியம் தர்மபகம் வீரம் ஜகத்குரும் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् श्री गुरुभ्यो नमः हरिः ओम् लोका समस्ता सुखिनो भवन्तु सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु समस्ता सुखिनो भवन्तु எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும் வணக்கம் நாளை காலையில அண்ணாவோட நம்ம எல்லாரும் சேரலாம் 5:30 மணிக்கு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா